இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10 யூனிட் 3 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எக்ஸசைஸ் 3.2. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம 3.1 முடிச்சிட்டோம். அதை 2 வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு 2 லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஏற்கனவே நம்ம கிராஃப் மெத்தட் பார்த்துருக்கோம். ஓகே, அதுதான் எக்ஸசைஸ் 3.1. கிராஃப் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அதாவது 2 வேரியபிள்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலிமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 வேரியபிள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறமா அதை இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஓகே, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. இதுதான் கொடுத்துருக்குற 2 ஈக்குவேஷன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேவா, இப்போது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இதை இப்போ 2 வேரியபிள் இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷனில், இதை நம்ம ஒரு வேரியபிளோட வேல்யூவாக நம்ம மாற்றி எழுதணும். அதாவது இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே 5, இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒய்யாக மாறும், மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சா? எக்ஸ் வேல்யூ என்னது? 5 மைனஸ் ஒய். இதை கொண்டு போய் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஒய்னு எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்? செகண்ட் ஈக்குவேஷனில். திருப்பி போய் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு தான் இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணணும். புரிஞ்சுதா? வைஸ் வர்ஸா, எதுலேருந்து டிரைவ் பண்ணுறீங்களோ அதை தவிர இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதில் தான் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால தான் இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஒய்னு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. கரெக்டாக? இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 5 மைனஸ் ஒய். ஓகேவா, 5 மைனஸ் ஒய். இப்போது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ அந்த வேல்யூவை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ 10 மைனஸ் 2y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஓகே, ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10. y equal minus y equal to minus 3, y equal to 3. இப்போது நம்ம y equal to 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போது இதை கொண்டு போய் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ x equal to என்னது? 5 minus 3, 2. இப்போ கண்டுபிடிச்சாச்சா? x is equal to 2, y is equal to 3. ஓகே சில்ட்ரன், இதுதான் மெத்தட். ஓகே, ரொம்ப சிம்பிள். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு வேரியபிளுக்கு என்ன வரும் அப்படின்னு டிரைவ் பண்ணிக்கணும். அதை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா?
அதை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளோட வேல்யூவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ இன்னும் நம்ம நிறையா சம்ஸ் போடுவோம். உங்களுக்கு சம் போட போட இன்னும் நல்லா புரியும். ஓகே சில்ட்ரன், இப்போது நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.2 இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோவிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம இப்போ எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நேம் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் ஈக்குவேஷனை வச்சு இந்த செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ் ஈக்குவல் டுன்னு இதை இப்போ நான் டிரைவ் பண்ண போகிறேன். ஓகேவா, அப்போது அது எனக்கு என்னவா மாறும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, இந்த ஒய் இந்த பக்கமாக வரப்போ ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். கரெக்டாக சில்ட்ரன்? அப்போது இதுதான் இன்னொன்று, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஒய். இப்போது நான் என்ன பண்ணுவேன், இதை கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கேன். அப்போது இதை கொண்டு போய் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். ஓகே சில்ட்ரன், ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஒய் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது உங்களுக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. இப்போது இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் 4 ப்ளஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகே, ஸோ 4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, ஒய் ப்ளஸ் ஒய் 2y, ஸோ 4 ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 14. 2y ஈக்குவல் டு 14, இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் மைனஸ் 4, 2y is equal to 10. So y is equal to 10 divided by 2, 5. ஓகே, இப்போ நம்ம y கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த y equal to substitute y equal to 5 in third equation. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, அதாவது நம்ம டிரைவ் பண்ணது x equal to 4 plus 5, 4 plus y. இப்போ y என்னது 5, ஸோ நம்ம 5 substitute பண்ணுறோம். x is equal to 9. Therefore, one of the solution is what? x is equal to 9, y equal to 5. ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த x equal to 9, y equal to 5-ஐ நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ செகண்ட் ஈக்குவேஷன்லேயோ எதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, நீங்கள் வேணால் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. கரெக்டாக? இப்போ நீங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல 9 போடுங்க, ஒய் இருக்கிற இடத்துல 5 போடுங்க, 14 வருதா? ஓகே, கிளியர் சில்ட்ரன்? இப்படி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ரொவைடட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபஸ்ட்லேயே செகண்ட் சம், எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்னென்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை 3 plus t by 2 equal to 6. இது இன்னொரு ஈக்குவேஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, ஸோ எஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போது இந்த மைனஸ் டீயை இங்கே கொண்டு போகிறது தான் நம்மளுக்கு ஈஸி. கரெக்டாக? எஸ்ஸை அங்கே கொண்டு போனீங்கன்னா திருப்பி மைனஸ் ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நான் இந்த மைனஸ் டீயை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு என்னவா மாறும், எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் டி. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போது இதை கொண்டு போய் நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஓகே சில்ட்ரன், இதை கொண்டு போய் இப்போ நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + t இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன? s/3 + t/2 = 6. இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக நான் 3 + t போட போகிறேன். 3 + t/3 + t/2 = 6. ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லோவர் இதுவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 2 × 3 + t + 3t/6. இது எல்சிஎம் ப்ராசஸ். ஓகே, அடுத்து இப்போ என்னவா மாறும்? இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 3 6 + 2t + 3t ஓகே /6 = 6. ஓகே சில்ட்ரன், இப்போது 6 + 5t = இந்த 6ஐ நான் இங்கே கொண்டு போயிடுறேன். எப்படி கொண்டு போவேன்? மல்டிப்ளிகேஷனில். ஓகே, ஸோ 6 × 6 = 36. கரெக்டா? ஓகே, அடுத்து 6 + 5t = 36. அப்போது 5t = என்ன? 36. இந்த 6 இந்த பக்கம் -6. 5t = 30. t = 30/5 which is equal to 6. கிளியர்? இப்போது t = 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த தேர்டில். ஓகே, சப்ஸ்டியூட் t = 6 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன? s is equal to 3 + t. அப்போ s is equal to என்ன? 3 + 6 which is equal to 9. ஓகே சில்ட்ரன், ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன? 9. டீயோட வேல்யூ என்ன? 6. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். நீங்கள் இப்போ இதை வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் சம்மில் தேர்ட். ஓகே, 3x - y = 3, 9x - 3y = 9. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நான் எக்ஸோட வேல்யூவை டிரைவ் பண்ணிக்கிறேன். 3x - y = 3. நீங்கள் ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் செகண்ட் கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். உங்களுக்கு வந்து எந்த கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே சில்ட்ரன், இப்போது 3x = 3 + y, x = 3 + y/3. கரெக்டாக? இதுதான் இப்போது தேர்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் x = 3 + y/3 in second equation. ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 9x - 3y = 9. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3 + y/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ 9 × 3 + y/3 - 3y = 9. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை கேன்சல் பண்ணி இங்கே 3. இப்போது 3யை வச்சு உள்ளுக்க மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 + 3y - 3y = 9. இங்கே 3y, ஸோ இங்கேயும் 9y வரும். ஓகே, ஸோ 9 + 9y - 3y = 9. கரெக்டா? ஓகே, இப்போது இது ரெண்டுத்தை நம்ம கம்பைன் பண்ணிப்போம். ஓகே, அப்போ என்ன வரும்? 6y = 9 - 9. என்ன வந்துருச்சு? y = 0ன்னு வந்துருச்சு. கரெக்டா? ஏன்னா y = 0/6ன்னு வரும், which is equal to 0 தான்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், substitute y equal to 0 in third equation. Okay, so third equation என்ன, x is equal to 3 plus y by 3. y இருக்கிற இடத்துல 0 போடுங்க, என்ன வரும், 3 by 3 which is equal to 1. Okay, so one of the solution is what, x is equal to 1 and y equal to 0. Clear children? Okay, so ஏதாவது ஒரு சின்ன mistake வந்தால் கூட the whole sum will get spoiled. Okay, so ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். So next ஃபஸ்ட்டில் fourth sum 0.2x plus 0.3y equal to 1.3. இது first equation. Okay, and 0.4x plus 0.5y equal to 2.3. இது second equation. இங்கே ரெண்டு விதமாக இந்த சம்மை நம்ம கொண்டு போகலாம். ஓகே, எய்தர் இந்த டெசிமல் வச்சையே நம்மளை கொண்டு போகலாம், இல்லைனா ஓகே டெசிமல் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவுமே ஓகே ஒரு டெசிமலுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் தான் இருக்குது. கரெக்டாக எல்லா வேல்யூக்குமே பாருங்கள் டெசிமலுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போது நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஓகே காமனாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆகும், இந்த டெசிமல் எல்லாமே போயிடும். கரெக்டாக இப்போ ஒன்றுத்தில் டெசிமல் இருந்து ஒன்றுத்தில் இது இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போது காமனாக ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே இருக்கிறதுனால நான் இந்த சம்மை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போகணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை both the equation by 10. Okay children, both the equation by 10. Okay, so அப்படி 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணனா what will happen, the equation will become like this, 2x plus 3y equal to 13. ஏன்னா டெசிமலுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ நான் மல்டிப்ளை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ that decimal will go. இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்க போகிறேன். ஓகேவா, அதே மாதிரி 4x + 5y ஈக்குவல் டு 223 இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்க போகிறேன். இது வந்து மஸ்ட்டு கிடையாது சில்ட்ரன், நீங்கள் டெசிமலில் கூட பண்ணலாம், பட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ இஃப் யூ டூ லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சேம் மெத்தட், இப்போ இதுக்கப்புறமா அதே மெத்தட் தான். ஓகே, so 2x is equal to 13 minus 3y. x is equal to 13 minus 3y by 2. Okay, so நான் x is equal to 13 minus 3y by 2னு derive பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே சில்ட்ரன், சப்ஸ்டியூட் x is equal to 13 minus 3y by 2 in second equation. Okay, second equation என்ன, 4x plus 5y equal to 23. கரெக்டா? So 4 into 13 minus 3y by 2 plus 5y equal to 23. Okay, ஸோ இதை நான் கேன்சல் பண்ணி இங்கே 2 ஆக்கிடுறேன். அப்போ என்னவா மாறும், 26 2ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணும். சில்ட்ரன் இந்த ப்ராக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்கெட்லாம் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா சம் ஃபுல்லாகவே தப்பாக மாறிடும். ஓகே, ஸோ 26 minus 6y plus 5y equal to 23. Okay, now minus 6y okay plus 5y equal to 23 minus 26. ஓகேவா, clear children? அடுத்து minus y equal to minus 3 வரும். ஸோ ரெண்டு சைடுமே மைனஸை நான் கேன்சல் பண்ணி y equal to 3 வச்சுப்பேன். clear children? now substitute y equal to 3
in third equation. Okay, x is equal to 13 minus 3y by 2. இப்போ y equal to 3 in substitute பண்ணணும். ஓகேவா, அப்போ substitute பண்ணுங்க. x is equal to 13 minus 3 into 3. கரெக்டா, 3 into 3 by 2. இது எப்படி எழுதலாம் நம்ம? x is equal to 13 minus 9 by 2. x is equal to 4 by 2, which is equal to 2. Clear, children? So therefore x is equal to another 2, y equal to 3. Clear, children? நீங்கள் வேணா இந்த டெசிமல் வச்சே கூட இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பட் இதில் மஸ்ட் என்னென்னா காமனாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்ட்டு 10 பண்ணோம். ஓகே, இப்போது இதில் வந்து காமனாக ஏதாவது இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் த வேல்யூ. ஓகே children, clear? So next, fifth, root 2x plus root 3y equal to 0. root 3x minus root 8y equal to 0. ஓகே, ஸோ டெசிமலில் ஒரு சம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தோன்னே தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, எவ்வளோ சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே சில்ட்ரன், ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஐ எம் கோயிங் டு டிரைவ். ஓகே, ஸோ root 2x plus root 3y equal to 0. ஸோ நான் எக்ஸுக்கு அப்போ root 2x equal to minus root 3y. x is equal to minus root 3 by 2. Okay, root 2y. Clear children? So x is equal to minus root 3 by root 2y. இதான் third. Now substitute x is equal to minus root 3 by root 2y in which equation? Second equation. Correct children? Okay, what is the second equation? root 3x minus root 8y equal to 0. ஓகேவா, இதில் இப்போ நீங்கள் வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? x is equal to minus root 3 by root 2y சப்ஸ்டியூட் பண்ணணும். root 3 into, ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வருது, கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வர்றது கம்மியாகும். ஓகே, minus root 3 by root 2y minus root 8y equal to 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த root 3யை உள்ளுக்க மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ root 3 into root 3 என்ன? 3. கரெக்டாக, root 3 into 3, root 3 into root 3, 3. ஸோ இது என்னவா மாறிடும்னா minus 3y by root 2 minus root 8y. ஓகே, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இப்போ 0. சேம் மெத்தட் நம்ம எப்படி வந்து ஃப்ராக்ஷன் வந்தால் டெசிமல் எடுப்போமோ, ஓகேவா, அதே மாதிரி தான் யூ ஹாவ் டு டூ. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போது root 2 தான் வந்து உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். யூ வில் cross multiply and do the sum. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே என்ன வந்துடும்? root 2 வரும். கரெக்டாக, கீழே வந்து root 2, மேலே. ஓகே, இப்போது நம்ம cross multiply பண்ணுவோம் இல்லையா, அப்போ minus 3y அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு minus root 2 into root 8y equal to 0. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த root 8ஐ நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஓகேவா, root 8ஐ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா minus 3y
மைனஸ் ஓகே நான் ஒய்யை இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்லாமே காமனாக தானே வரும். ஓகே √2 இன்ட்டு இது வந்து இந்த √2. இப்போ இந்த √8 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா √4 இன்ட்டு √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஓகே சில்ட்ரன், கிளியரா? ஓகே பை √2 ஈக்குவல் டு 0. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா √2 இன்ட்டு √2 will be 2. கரெக்டாக? √4 என்னது 2. அப்போ என்னவா வந்துடும்? இது 4ன்னு வந்துடும். ஓகே சில்ட்ரன், ஸோ -3y -4y ஓகே பை √2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த √2வை நம்ம இந்த பக்கமாக கொண்டு போகணுன்னா என்ன பண்ணுவோம்? இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0 ஆகிடுமா? ஓகே ஸோ என்னவா மாறிடும்? -3y -4y ஈக்குவல் டு 0. அதாவது -7y ஈக்குவல் டு 0. ஓகே y ஈக்குவல் டு 0. கிளியர் சில்ட்ரன்? இப்போ நம்ம y ஈக்குவல் டு 0 அப்படின்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 0 இன் 3. ஓகே ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அது வந்து ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஈக்குவேஷன் 3ல் x இஸ் ஈக்குவல் டு -√3 பை √2y. இப்போ நான் இங்கே y வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? x ஈக்குவல் டு 0. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0. கிளியரா? இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் என்ன இந்த √8 எப்படி பிரிக்கிறது பார்த்துக்கணும். ஓகே √8 √4 இன்ட்டு √2ன்னு பிரிக்கிறேன். √4 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ 2 இன்ட்டு 2 4. கிளியர் சில்ட்ரன்? ஓகே ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு. ஓகே இதுலேயே கொஞ்சம் ஃப்ராக்ஷன். ஓகே சில்ட்ரன், டெசிமல் பார்த்துட்டோம், ஸ்கொயர் ரூட்டும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஃப்ராக்ஷனில் எப்படி? ஃப்ராக்ஷனும் ஈஸி தான் சில்ட்ரன். நான் சொல்கிறது தான், ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த ஸ்டெப்பையும் விடாதீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா இதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், இதை செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். 3x by 2 minus 5y by 3 equal to -2. இப்போ நான் x is equal to அப்படின்னு இதை கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 3x by 2 equal to -2. இந்த -5y plus 3 அந்த பக்கம் போச்சுன்னா +5y by 3. ஓகே ஸோ ஃப்ராக்ஷன் வந்துருச்சுனாவே என்ன வந்துடணும்? எல்சிஎம் வந்துடணும். ஓகே இங்கே 1 இருக்கிறதா எடுத்தோம். அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? 3. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 3x by 2 ஈக்குவல் டு ஓகே ஸோ எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -6 + 5y. கரெக்டாக? இப்போது எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இங்கே 3x by 2 இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3/2 இந்த பக்கமாக போகிறப்போ என்னவா சேஞ்ச் ஆகி போகும்? ரெசிப்ரோக்கலாக போகும். கரெக்டாக? ஸோ -6 + 5y by 3 into 2/3. Clear children? Okay. So x is equal to minus, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன், 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஸோ -12 + 10y by 9. கிளியர் சில்ட்ரன்? புரிஞ்சுதா? x is equal to என்ன? -12 + 10y by 9. ஸோ இதை கொண்டு போய் இப்போ நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே சில்ட்ரன்?
ஸோ சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன நமக்கு? x/3 + y/2 = 13/6. கரெக்டாக? எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -12 + 10y/9 சப்ஸ்டியூட் பண்ணோம். கீழேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது, அதுவும் ஃப்ராக்ஷன். ஸோ கவனமாக பண்ணுங்கள். -12 + 10y/9 ஓகே, ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. /3 + y/2 = 13/6. ஓகே சில்ட்ரன், கிளியர்? சேம் வே இப்போ என்னென்னா இந்த மாதிரி வரப்போ ஓகே, இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, இங்கே 3 இருக்கு இல்லையா, இது 3/1ன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம மேலே கொண்டு போகிறப்போ 1/3 ஆகும். ஓகே, ஸோ இதையும் நம்ம ஸோ ரஃப் காலத்தில் வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது இப்படியே இருந்தால் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஒரே நம்பராக மாற்றணும். இப்படி மாற்றுறப்போ இந்த 3யை நீங்கள் இப்படி கொண்டு போகிறப்போ இது என்னவா மாறும்னா இன்ட்டு 1/3 மாறும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? -12 + 10y/27 + y/2 = 13/6. ஓகே சில்ட்ரன், கிளியர்? அடுத்து சேம் மெத்தட். இப்போ 27க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னவாக இருக்கும்? ரெண்டுமே ப்ரைம் நம்பர். 2 ப்ரைம் நம்பர். கரெக்டாக? 27. ஸோ ஈஸியாக நீங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ எல்சிஎம் என்ன? 54. எல்சிஎம் என்ன? 54. இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ -24 + 20y கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 20y ஓகே + 27y = 13/6. clear children? okay, -24 + 20y + 27y by 54 = 13/6. இப்போது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? y கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ 47 வரும். -24 + 47y by 54 = 13/6. ஓகே சில்ட்ரன், இப்போ சேம் வே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது 6 வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்பேன். 54 வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஓகேவா? கிளியர் சில்ட்ரன்? அப்படி பண்ணுறப்போ யூ வில் கெட் -144 + 282y = 702. ஓகேவா? ரெண்டு சைடுமே ஃப்ராக்ஷனாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். = இருக்கிறப்போ இங்கே. கிளியர்? ஓகே, ஸோ இதை இந்த -144 நான் இப்போ அந்த பக்கமாக கொண்டு போகிறேன். ஸோ 282y = 702 + 144. 282y = 846. y = 846/282 which is equal to 3. ஓகே சில்ட்ரன், y = 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூட் y = 3 in தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x நம்ம டிரைவ் பண்ணது தான். -12 + 10y/9. ஓகே, ஸோ y இருக்கிற இடத்துல இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 3. ஓகேவா? -12 + 30/9 வேறு ஸோ மைனஸ் பண்ணணும். ஓகே, 18/9 which is equal to 2. okay, so therefore one of the solution is what? X is equal to 2, y equal to 3. okay children, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்.
கிளியர் சில்ட்ரன்? இந்த சம் இன்னொரு தடவை நீங்களே போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? இப்போது செகண்ட் சம். சால்வ் 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24, and hence find the value of m for which y equal to mx plus 3. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை ஓகே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எம். கிளியர் சில்ட்ரன்? திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ் சம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் என்ன? 2x plus 3y equal to 11. இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். செகண்டு 2x minus 4y equal to minus 24. இது நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்னால் டிரைவ் பண்ண ஒய் என்னன்னு டிரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ 2x plus 3y equal to 11. ஓகே, 3y equal to 11 minus 2x, y equal to 11 minus 2x by 3. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எக்ஸுன்னு கூட நீங்கள் மாற்றி பண்ணலாம். ஓகேவா? y equal to 11 minus 2x by 3. இப்போது இதை வந்து நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, தட் இஸ் 2x minus 4y equal to minus 24. இதில் நீங்கள் இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ 2x minus 4, ஓகே, 4 into 11 minus 2x by 3, okay, which is equal to minus 24. Clear children? So 2x minus, இப்போ இந்த 4 உள்ளுக்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது என்ன வரும்? 44 minus 8x, ஓகே, by 3. பை 3 இதுக்கு மட்டும்தான், 2xக்கு கிடையாது, ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போது 3 தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஓகே, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x minus 44 minus 8x by 3 equal to minus 24. ஓகே, இப்போ நான் இந்த 3ஐ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போது 6x minus 44 minus 8x equal to minus 24 into 3, okay, which is equal to minus 72. ஓகேவா? ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணனா 14x is equal to minus 72 plus 44. Okay, so 14x is equal to minus 28. So x is equal to minus 2 வரும். கரெக்டா? ஓகே, இப்போது இந்த x equal to 2 அப்படின்றத நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம x equal to minus 2ன்னு தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம்? y equal to 11 minus 2x by 3. Okay, so y equal to 11 minus 2 into minus 2 by 3. Correct? Okay, so 11 minus 2 into minus 2 plus 4 ஆயிடும். So plus 4 by 3, that is 15 by 3. So y equal to என்னது? 5. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா x equal to minus 2, கரெக்டாக, y equal to 5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம m கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி m கண்டுபிடிப்போம்? சப்ஸ்டியூட் x equal to minus 2 and y equal to 5 in equation என்ன? y equal to mx plus 3.
ஓகேவா? இப்போது இதில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, எம் இருக்குது. இதில் நம்மளுக்கு 2 வேரியபிள் வேல்யூ தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எம்மோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஒய் என்னது? 5. ஸோ 5 ஈக்குவல் டு m இன்ட்டு -2 + 3. கரெக்ட் சில்ட்ரன்? ஸோ 5 ஈக்குவல் டு -2m + 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2m இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன், 5 இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஓகே சில்ட்ரன்? கொண்டு வந்தேன்னா 2m ஈக்குவல் டு 3 - 5. ஓகே, ஸோ 2m ஈக்குவல் டு -2, m ஈக்குவல் டு -2/2 which is equal to -1. ஓகேவா? ஸோ m ஈக்குவல் டு என்னது? -1. கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஏன்னா ஏற்கனவே இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. மீதி சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ போட்ட சம்ஸ் எல்லாம் நீங்களும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.